الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوت النبي إلا أن يؤذن لكم. قال تبارك وتعالى أيضا إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவமான கர்மங்கள் அனைத்தையும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு உறுதியாக வழிபட்டு வாழும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாவங்களுக்கும் ஞாபகம் கொள்கிறேன், வசியத்தை செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் கொள்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூவுலகத்தில் எங்களை படைத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயித்திருக்கிறார். இந்த வாழ்க்கையுடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது. மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கி வழிபடுவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. எங்களுடைய வாழ்க்கை அனைத்துமே வணக்க வழிபாடுகள் தான். தொழிலாக இருந்தாலும் சரி, பள்ளி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கணினியாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தையும் வணக்க வழிபாடாக மாற்றிக் கொள்வதற்குரிய ஒரு வழிகாட்டலை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினார். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய உறவு கூட வணக்க வழிபாடுகளில் ஒன்று என்பதை இந்த உலகத்தில் வாழ்க்கையுடைய குறிக்கோள் ஒன்றாக இருந்தாலும் பல தேவைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு என்று பல தேவைகள் இருக்கிறது. பசியையும் அல்லாஹ் வைத்தான், அதற்குரிய ஏற்பாடு சாப்பாட்டையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். தாகத்தையும் அல்லாஹ் வைத்தான், அதற்குரிய தண்ணீரையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பெண்களின் மீது ஆண்களுக்கு ஒரு மோகம், ஆண்களுக்கு பெண்களின் மீது ஒரு மோகம், அதற்குரிய ஏற்பாட்டையும் திருமணம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு ஒரு வீடு தேவை, அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அழகாக சொல்லியிருக்கிறான். மனிதன் வீடு கட்டி வாழ வேண்டும், வீட்டில் வாழ வேண்டும், அவனுக்கென்று சொல்லி உட்பட இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சேவையையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த சேவையும் மனிதனுக்கு அத்தியாவசிய சேவையில் ஒரு மனிதனுடைய வீடு அவனுக்கு எவ்வளவு முக்கியமானது. மார்க்கம் அதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, நாங்கள் எப்பொழுது வீடு கட்ட வேண்டும், எங்களுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மார்க்கத்தில் குர்ஆனில் நேரடியாகவே அழகாக சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள், என்னுடைய வீடு இப்படி இருக்க வேண்டும். குர்ஆனில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள் எப்படி இருந்தது என்பதை பற்றி மிக அழகாக குறித்து காட்டியிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அறையிலிருந்து இன்னும் ஒரு அறைக்கு போவதாக இருந்தால் எப்படி போக வேண்டும். அடுத்த வீட்டுக்கல்ல, இன்னும் ஒருவருடைய வீட்டுக்குள்ளே அல்ல, ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஒரு அறையிலிருந்து இன்னும் ஒரு அறைக்கு எப்படி போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு அந்த அழகான பண்பாட்டை
அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களை நாங்கள் வீடு எப்படி கட்ட வேண்டும்? வீடு என்பது குர்ஆனுடைய பார்வையில் மனிதனுக்கு மட்டும் உரித்தானது அல்ல. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அனைத்துமே வீடு கட்டி வாழ்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது சொல்லிக் கொடுத்தான், அறிவித்து கொடுத்தான், நீ வீடு கட்டி வாழ வேண்டும். நாங்க பார்த்துக்கிறோம், தேனி அழகாக வீடு கட்டி அது வாழுகிறது. அதற்கு எந்த ஒரு முறை இருக்கிறது, அதனுடைய வீட்டுக்குரிய அறைகள் இருக்கிறது. அறைகளை பற்றி எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம், மாற்றிக் கொண்டு இருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது தேனி ஆணையோரமாக வாழ மாட்டார், அதற்கு எந்த வீடு கட்டி அது வாழக்கூடியது. எறும்பை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறார், எறும்பு கூட வீடு கட்டி வாழுகிறது. எறும்புக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார், வீடு கட்டித்தான் வாழ வேண்டும். மழையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமா, வெயிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமா, மக்களுடைய அடாவடித்தனத்திற்கு பாதுகாப்பு பெற வேண்டுமா, உனக்கு எந்த ஒரு வீடு இருக்க வேண்டும். எறும்புகளுடைய வீட்டை பற்றியும் குர்ஆன் எறும்பு மட்டுமல்ல, இலந்தை கூட வீடு கட்டி வாழ்கிறது. இலந்திகள் கூட வீடு கட்டித்தான் வாழ்கிறது. அதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார், இலந்தி மலைகளை பற்றி அல்லாஹ் சுட்டிக்காட்டிய வீடு, அது வாழக்கூடிய வீடு, அதற்கு பாதுகாப்பான இடம். அது எங்கே வீடு கட்டுகிறது? மனிதனுடைய கண்ணுக்கு, மனிதனுடைய கைப்படாத இடத்தில், உயரமான இடத்தில் வீடு கட்டுகிறது. அதை பற்றி எல்லாம் குர்ஆன் கலைக்கிறது. வீடு என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு மட்டும் உண்டானது அல்ல. காகங்கள் வீடு கட்டி வாழ்கிறது, பறவைகள் வீடு கட்டி வாழ்கிறது. எனவே மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு ஒரு வீடு தேவை, வீடு கட்டி வாழ வேண்டும். இந்த துஆக்களை பாடமாக்குங்கள், இந்த துஆக்களை ஓதி வாருங்கள். பாவங்களை மன்னிக்க இரண்டாவது ஆச்சரியமான துவா கேட்டார்கள், எனக்கு ஒரு விசாலமான வீட்டை தந்து விடுவார்கள், என்னுடைய வீட்டை விசாலமாக்கி வைப்பார்கள். வீடு எந்த அளவுக்கு விசாலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தன் உள்ளங்கள் விசாலமாக இருக்கும். விருந்தாளிகளை வரவழைக்கலாம், சொந்த பந்தங்களை வரவழைக்கலாம், சிலருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், சிலரை வீட்டுக்குள்ளே அழைத்து சுகானம்தான் நல்ல பல விடயங்கள் வீட்டுக்குள்ளே கரைக்கலாம். என்னுடைய வீட்டை விசாலமாக்கி வைப்பாயாக, எனக்கு விசாலமான ஒரு வீட்டை தருவாயாக. எனக்கு தந்திருக்கக்கூடிய ரிஸ்களை மறக்கத்தை செய்வாயாக, என்னுடைய ரிஸ்களை மறக்கத்தை செய்வாயாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது நிதானமாக சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வீடுகள் எப்படி இருக்கிறது? ஒரு ஏன் பூச்சி கூட வீடு கட்டும் பொழுது பாதுகாப்பான இடத்தில் தான் வீடு கட்டும். எந்த இடத்துக்கு நாங்கள் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தில் வந்து வீடு கட்ட மாட்டோம், மரங்களுக்கு மேல போய் வீடு கட்டுகிறது. நம்ம அதை பற்றி குர்ஆன் சுட்டி காட்டியிருக்கிறான். எனக்கு பாதுகாப்பான இடங்களில் தான் தன்னுடைய வீடுகளை அந்த மிருகங்கள், அந்த பிராணிகள், அந்த படைப்பினங்கள் அமைத்துக் கொள்கிறது என்பதை குர்ஆன் அழகாக சுட்டி காட்டியிருக்கிறார். அன்புக்குரிய நண்பர்களை, சகோதரர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும். மனிதர்கள் குறிப்பாக குடும்ப பிரதேசத்தில் வாழக்கூடிய சகோதரர்கள், நாங்கள் அழகாக யோசிக்க வேண்டும். நாங்கள் வாழக்கூடிய இடம் வாழுவதற்கு பொருத்தமான இடத்தானா? என்னுடைய குழந்தைகளை இங்கே வைத்து எங்களுக்கு பாதுகாக்க முடியுமா? குழந்தைகளுடைய கல்வியா சரியாக செய்ய முடியுமா? என்னுடைய வீடு குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த வீடுகளை போல என்னுடைய வீட்டு அமைப்புகள் இருக்கிறதா? என்னுடைய வீடுகளுக்குள்ளே மகரம் பேண முடியுமா? என்னுடைய வீடுகளுக்குள்ளே மகரம் பேண முடியுமா? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு மகரம் அல்ல. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த மகரம் பேணுவதற்குரிய வசதி வாய்ப்புகள் வீடுகளுக்குள்ள இருக்கிறதா? பள்ளி வாயிலை எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கு வரும்போது திரை போட்டு ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக என்று ஒதுக்கி பார்க்கிறோம். ஆனா அந்த கலாச்சாரம் பள்ளிக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அது பாடசாலைக்குள்ளே வர வேண்டும், பள்ளி வாயிலுக்குள்ளே இருப்பது போல் வீடுகளுக்குள்ளே வர வேண்டும். அதற்குரிய ஒரு கட்டமைப்பு, அதற்குரிய ஒரு நடைமுறை எங்களுடைய வீட்டில் இருக்கிறதா என்பதையும் இந்த பிரதேசங்களில் வாழக்கூடிய மனிதர்கள், முஸ்லீம்கள், சகோதரர்கள்
சொல்லுகிறது. ஆரம்பத்தில் நலோவின் ஆயத்தினுட அல்லா சொல்லுகிறார், ஈமான் கொண்டவர்கள் எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய வேண்டாம், யாருடைய வீட்டுக்குள்ளேயும் நுழைய வேண்டாம். வயிற முடிவுக்கும் உங்களுடைய வீடு அல்லாத இன்னொருடைய வீட்டுக்குள்ள நீங்கள் நுழையக்கூடாது. எதுவரைக்கு தெரியுமா? அனுமதி பெற்று அவர்கள் உங்களுக்கு அனுமதி வழங்காத வரையில் யாருடைய வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் நுழையக்கூடாது. இன்னொருடைய வீட்டுக்குள்ளே போவதற்கு மார்க்கம் அனுமதி பெற்று போக வேண்டும், சலாம் சொல்லி போக வேண்டும். அவர்கள் உங்களை வரவேற்றதற்கு பிறகுதான் போக வேண்டும். அங்கே போய் இங்கே உட்கார வேண்டும் என்றால் எந்த இடத்தில் அவர்கள் உட்கார சொன்னார்களோ அந்த இடத்தில் தான் உட்கார வேண்டும் என்ற அளவுக்கு மார்க்கம் ஒரு வீட்டுக்குள்ள போனால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய கண்ணை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இன்னொருடைய வீட்டுக்குள்ளே போனால் கண் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவருடைய வீட்டுக்குள்ளே போவதற்குரிய நடைமுறையை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதே நூறு அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே வீடுகளுக்குள்ள 2 வகையான மக்கள் இருப்பார்கள். வீடுகளுக்குள்ள 2 வகையான மக்கள் இருப்பார்கள். ஒன்று உங்களுடைய மனக்கரங்கள் உடந்தையாக்கிக் கொண்டு அணியப்பட்டு இருப்பார்கள். அப்படி என்றால் அந்த காலத்தில் இருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் சொல்லலாம், எங்கள் வீட்டுக்குள்ள வேலைக்காக வேண்டி ஹெல்ப்புக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஹெல்ப்பர்கள், வேலைக்காக வேண்டி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பல வீடுகளில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னும் சில வீடுகளில் இருப்பார்கள் சிறிய குழந்தைகள், இதுவரைக்கும் அவர்கள் 60 வயதை அடையவில்லை. ஒரு 10 வயது, ஒரு 7 வயது, 8 வயது குழந்தைகள் என்னுடைய வீடுகளுக்கு இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதை படிக்கிறீர்கள், குர்ஆனை கொஞ்சம் படிக்கிறீர்கள். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஒரு பண்பாட்டை சொல்லித் தரக்கூடிய மார்க்கம், ஒரு அழகான விரும்பியங்களை சொல்லித் தரக்கூடிய மார்க்கம். அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், வாப்பா உம்மா உறங்கக்கூடிய அறைக்குள்ளே நீங்கள் போவதாக இருந்தால் கதவை கட்டி அனுமதி வாங்கிக் கொண்டுதான் போக வேண்டும். வீட்டுக்குள்ளே இருந்து இன்னொரு அறைக்குள்ளே போவதற்குரிய மார்க்கம் இது. யாருக்கு? பெரிய குழந்தைகளுக்கு அல்ல, வயது வந்தவர்களுக்கு அல்ல. வாப்பா உம்மா உறங்கக்கூடிய அறை, அந்த தனிய வாப்பா உறங்கலாம், தனிய உண்மை இருக்கலாம், யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அறையுள்ளுக்கு போவதற்கும் அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்னுடைய வீடுகள் அப்படி இருக்கிறதா? அதற்குரிய வசதி வாய்ப்புகள் என்னுடைய பிரதேசங்களுக்கு இருக்கிறதா? அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களே, ஒரு வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே எப்படி வாழ வேண்டும்? இது ஹஜ்ஜுடைய மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு மக்கா முகர்ரமாக பாலைவனத்தில் விட்டு வருகிறார். நாங்கள் மறமையாக கேட்கிறோம். இன்னொரு கண்ணோட்டத்தை பார்ப்போம், இன்னொரு பார்வையில் பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து மக்கா முகர்ரமா என்ற பாலைவனத்தில் விட்டு போகிறார். என்ன துவா செய்கிறார்கள்? எப்படிப்பட்ட துவா செய்கிறார்கள்? அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களே, கேட்க துவா என்ன தெரியுமா? ربنا إني أسكنت من ذريتي بباد غير ذي زرع عند بيتك المحرم يا الله. என்னுடைய குடும்பத்தை நான் குடியமர்த்தி விட்டேன், என்னுடைய குடும்பத்தை நான் குடியமர்த்தி விட்டேன். ஒரு பாலைவனத்தில், ஒரு பள்ளத்தாக்கில், மரம் செடி கொடி எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் பள்ளத்தாக்கில் என்னுடைய குடும்பத்தை நான் கரை வைத்து குடியேற்றிருக்கின்றேன், அமர்த்திருக்கின்றேன். அவர்களுக்கு தொழுகைக்கான ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக, அவர்களுடைய தனிமையை போக்குவதற்கு மனித சஞ்சலத்தை ஏற்பாடு செய்வாயாக என்று சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனவே அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களே, நீங்கள் அன்பாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு முஸ்லீமும் வேண்டும், நான் வாழக்கூடிய விதம் என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய குடும்பத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம், இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அழகான வழிகாட்டலின் பிரகாரம் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்குரிய சூழலில் என்னுடைய வீடு இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் உண்மையில் செய்ய ஒருவரை ஒரு விஷயத்துக்கு அவன் மட்டும் வாழ்வதற்கு, ஒரு விஷயத்துக்கு அது மட்டும் வாழ்வதற்கு, தொழில் வாய்ப்புக்காக வேண்டிய மட்டும் நாங்கள் வாழக்கூடாது.
தொழில் வாய்ப்புக்காக மட்டும் என்னுடைய வீட்டு வசதியை நாங்கள் பார்க்கக்கூடாது. அநேகமானவர்கள் சொல்லக்கூடிய நேரம் தெரியுமா, நாங்கள் இங்க இருக்கிற காரணம் என்னவென்று சொன்னால் ஏதோ 4 பணம் சம்பாதித்துக் கொள்ள முடியும், 4 பணத்தை தேடிக்கொள்ள முடியும். நான் அன்பாக சொல்லுகிறேன், 4 பணம் தேடுவதல்ல வாழ்க்கையினுடைய நோக்கம், 4 பணம் தேடுவதல்ல வாழ்க்கையினுடைய லட்சியம். 4 பணத்தை தேடிவிட்டால் சுவர்க்கம் கிடைத்து விடுவதல்ல. நாங்கள் மௌத்தாகும் பொழுது இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு நல்ல ஒரு பரம்பரையை விட்டுவிட்டு போக வேண்டும். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. நான் ஒரு மலனி, என்னுடைய மனைவி மலனி என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய மனைவி ஒரு மலனி என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய முடியெல்லாம் நிறைத்து விட்டது. நானோ ஒரு வயோதிக பருவத்தை அடைந்து விட்டேன். ஆனால் உங்களுக்கு துஆ கேட்பதை விட்டு நிராசையாக இல்லையா, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்துருவாயாக. எதுக்கு தெரியுமா, இந்த ஜீவன் இஸ்லாம், இந்த நபித்துவ பணி, இந்த அழகான இந்த அதை அனந்தரமாக கொள்ளக்கூடிய ஒரு அனந்தரக்காரர் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நிதானமாக 4 பணம் தேடிவிட்டோம். குழந்தைகள் வாழுவதற்கு, குழந்தைகள் வளர்க்கப்படுவதற்கு, குழந்தைகள் அதாவது நல்லவர்களாக நல்ல சூழலில் வளர்க்கப்படுவதற்குரிய சூழல் இல்லை என்றால் அதைவிட பெரிய நஷ்டம் வேறொன்றுமே இருக்க மாட்டோம். எனவே மிக அன்பாக சொல்லுகிறேன், மிக அழகாக சொல்லுகிறேன். குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஓடி சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறார், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. வீடு என்பது என்ன தெரியுமா? வீடு என்பது அமைதியான இடம். வீட்டுக்குள்ள போனால் அமைதி, வெளியிலே கடத்தின வெளியிலே சிக்கல். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸிலே வந்திருக்கிறது, புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது நாள், நபித்துவ பணியினுடைய முதலாவது நாள், குகையில இருக்கிறார்கள். நபிப்பட்டம் கிடைக்கிறது, சொல்லப்படுகிறது, கட்டி அணைக்கப்படுகிறார்கள். எங்களுக்கு தெரிந்த இந்த நபித்துவத்தை எடுத்துக்கொண்டு, இந்த நபித்துவ பணியை எடுத்துக்கொண்டு சொல்லலாம் எங்கே போனார்கள். அந்த பணியை எடுத்துக்கொண்டு எங்கே சென்றார்கள். அவர்கள் முதலாவது போனதை துணிகிறார். குகையில இருந்து பள்ளிக்கு போக இல்லை, குகையில இருந்து எங்கேயுமே போகல, குகையில இருந்து நேரா வந்தார்கள். பயந்து பயந்து வந்தார்கள், நடுங்கிக் கொண்டு வந்தார்கள். என்னை போற்றி விடுங்கள், என்னை போற்றி விடுங்கள் என்று பயந்த நிலையில வந்தார்கள். வந்த சந்தர்ப்பத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களின் மூத்த மனைவி, அவர்களை விடவும் 15 வயதால் மூத்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு அமைதியை, எப்படிப்பட்ட ஒரு சட்டம், ஒரு சுகூனை, ஒரு சகீனாவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் தெரியுமா? அதுதான் வீடு, அதுதான் வீடு. வீட்டுக்குள்ளே வந்த கணவன் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து அவர்களுடன் நன்றாக கலைத்து எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹி லா யுஹ்லிகு அல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய சுபத்தை கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னது வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி மறந்துகிறார்கள். எனவே வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளுக்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு மனநிறைவை, அமைதியை வைத்திருக்கிறான். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃசீரில் குறிப்பிடுகிறார்கள், தமாமுன் நிஅமா, நிஅமத்தினுடைய பரிபூர்ணத்துவம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வாழ்வதற்குரிய அழகான வீடு அவனுக்கு. வீட்டை பற்றி கூட குர்ஆன் சொல்லும்போது சொல்கிறது, வமஸாகின தர்தௌனஹா, வமஸாகின தர்தௌனஹா, நீங்கள் விரும்பக்கூடிய, உங்களுடைய மனதுக்கு பற்ற, உங்களுடைய மனதார நேசிக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள் என்ற வார்த்தையை குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, இங்கே வாழக்கூடிய சகோதரத்தில் தெரிந்து கொள்கிறேன், விடயமாக வேண்டிக் கொள்கிறேன். நீங்க ஒரு கணம் யோசித்து பாருங்கள், நாங்கள் வாழக்கூடிய இடம் என்னுடைய குழந்தைகளை சரியாக வளர்த்தெடுப்பதற்கு பொருத்தமான இடம் தானா? என்னுடைய வீடுகளுக்குள்ளே மகரம் பேர முடியுமா? என்னுடைய வீட்டுக்குள்ளே மகரம் பேர முடியுமா? யாரு மகரம் இல்லாதவர்கள்,
யாரு மகரமியத்தான பெண்கள், யாரு மகரம் இல்லாத பெண்கள், அவர்களை நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று செய்யக்கூடிய கட்டளைகளை எல்லாம் குர்ஆனில் அழகாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பிரேதங்களை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட ஒரு மாகோல் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே இல்லை. அப்படி இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பொருத்தமான இடத்தை நாடி நாங்கள் நகர வேண்டும். பொருத்தமான இடத்தை நாடி நாங்கள் உரிமையேற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் எங்களுடைய குழந்தைகளை ஒரு சரியான அழகான மாற்ற கொள்ளக்கூடிய அந்த பண்பாடுகள் நிறைந்த ஒரு சமூகமாக அந்த சமூகத்தை மாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் பெருமதி முகவாக்களின் ஊடாக, பயான்களின் ஊடாக, பிரச்சாரங்களின் ஊடாக பழக்கத்தை இல்லாமலாக்க வேண்டும், கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும், அழகு நிறைந்த பண்பாடு நிறைந்த சமூகத்தை கண்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி எதை கரைத்தாலும் அது வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கும் இல்லாமல் அதை செயல் வடிவத்தில் கொள்வதற்குரிய ஒரு சூழலுக்கு ஏற்பட மாட்டார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி சொல்லுகிறார். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லுகிறார். அது வீடுகளுக்கு அமைதியாக ஒரு ஹதீஸை வந்திருக்கிறது. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் செய்கிறார்கள். ஒவ்வொரு ஆண் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி யா ரசூலுல்லாஹ், எல்லா இடத்திலும் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, அந்த பக்கமும் பிரச்சனை, இந்த பக்கமும் பிரச்சனை என்று சொல்லி பிரச்சனாவாக இருந்தா நான் என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ் கேட்டார். நினைக்கிறேன் இந்த காலத்துக்கு மிக பொருத்தமான ஹதீஸ். எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை. அது பள்ளி வாயிலும் அதில் விதிவிலக்கில்ல, பாடசாலைகளும் விதிவிலக்கில்ல, மதரசாக்களும் விதிவிலக்கில்ல. எங்க போனாலும் ஒற்றுமை இல்லாத குழப்பம், எங்க போனாலும் பிரச்சனைகள், அவர்களை இவர்கள் இழிவுபடுத்துவது, இவர்களை அவர்கள் இழிவுபடுத்துவது, இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியிடத்திலே ஆதரவு அல்லாஹ் தஆலா கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய சில விடயங்களை சொல்லிக்காரங்களே அம்மா எனக்கு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் 3 விஷயத்தை அது எனக்கு உங்களுக்கு மிக பொருத்தம் என்று அது எனக்கு உங்களுக்கு மிக பொருத்தம் என்று நினைக்கிறேன். சொன்னார்கள் 3 விஷயம். சொன்னார்கள் உங்க வாயை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள். எங்களோட வாய் எங்களோட கட்டுப்பாட்டில் என்ன பேசுகிறேன், என்ன பேச போகின்றேன் என்பதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள். அநேகமான சந்தர்ப்பங்களில் பேசிவிட்டு வருத்தப்படக்கூடியவர்கள் தான் நாங்கள், கலைத்துவிட்டு அழக்கூடியவர்கள் தான் நாங்கள், கலைத்துவிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். மன்னிப்பு கேட்டு விடலாம், ஆனால் வார்த்தைகளால் ஏற்பட்ட அந்த காயம் இருக்கிறதை அது நம்ப மாட்டாங்க. வாயை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் தெரியாததை பேசாதே, தெரியாததை கலைக்காதே. இது ஒன்று சொன்னார். இரண்டாவது சொன்னார், உன்னுடைய வீடு உனக்கு போதுமானதாக இருக்கும். வீட்டுக்கு வெளியே போனா பிரச்சனை, தீபத்து செய்ய வேண்டி வரும். வீட்டுக்கு வெளியே போனா தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத பங்குகளை மாற்றிக் கொள்ள வேண்டி வரும். வீட்டுக்கு வெளியே போனா கண்களால் பாவம் செய்ய வேண்டி வரும். வீட்டுக்கு வெளியே போனால் பிரச்சனைகள் சில கட்டங்கள் எங்களை காட்டி கொடுத்து வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள் உனக்கு விமோசனம் வேணுமா, உன்னுடைய முன்னுடி உனக்கு விசாலமானதாக இருக்கும். வீட்டுக்கு வெளியே போக வேண்டிய தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே இருந்து கொள்ள முடியும். வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமாக குடும்பத்துடன் மனைவியுடன் குழந்தைகளுடன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். வெளியே போக வேண்டிய தேவை ஏற்பட மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உன்னுடைய வீடு உனக்கு ஆகியிருக்கிறது சொல்லி இரண்டாவது சொன்னார்கள் சொல்லலாம். மூணாவது சொன்னார்கள், உன்னுடைய கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நடந்த பாவங்களை நினைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். இந்த மூணும் உன்னுடைய விமோசனத்துக்கு அடையாளம், விமோசனத்துக்கு காரணமாக இருக்கும் சொல்லி அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களை மிக அன்பாக மிகரக்கமாக நினைத்து
ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நாங்கள் வாழக்கூடிய விதம் என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய அடுத்த தலைமுறையை, என்னுடைய இஸ்லாமிய தலைவர்களை இந்த சூழல்ல வளர்த்தெடுத்து அவர்களை ஆளாக்கி நல்ல ஒரு இந்த நாட்டுக்கும் இந்த முஸ்லீம்களுக்கும் நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பிரஜையாக அவர்களை வீட்டெடுத்து போவது லேசான கர்மமா, அதற்குரிய சூழல் இருக்கிறதா என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பது மிக முக்கியமான ஒரு சங்கத்தில் கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரசூலுல்லாஹ் வீட்டை பற்றி சொல்லுகிறார். وَقَرْنَ فِي بُيُوتِكُنَّ وَلَا تَبَرَّجْنَ تَبَرُّجَ الْجَاهِلِيَّةِ الْأُولَى. நபியுடைய மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். நபியுடைய எங்களுடைய மனைவிமாரம் எங்களுடைய பெண்களை பார்த்து அல்ல, எங்களுடைய பெண்களை விடவும் பரிசுத்தமான பெண்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? நபியுடைய மனைவிமார்களே அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள், வெளியே போக வேண்டிய தேவை என்பதை பல தவறுகள் தவறுகள் காலத்தில் பெண்கள் ஓட்டு வழியை பிரித்தது போன்று, சுற்றி திரிவது போன்று, அலைந்தது போன்று நீங்கள் அலைய வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய மனைவிமார்களை பார்த்து ஆயத்தை இறங்கியிருக்கிறார். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்ன 2 நபியுடைய மனைவிமார்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய தாய்மாரின் மீது பாடமாக இருக்கட்டும், என்னுடைய பெண்களுக்கு பாடமாக இருக்கட்டும். அதில் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா முஃமினீன்களுக்கு சொன்னார்கள், உம்ராவுடைய பயணம் இருக்கிறது, ஹஜ்ஜுடைய பயணம் இருக்கிறது, ஆயத்தமாகுங்கள், உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் உங்களுக்கு போக முடியும். நபியுடைய மனைவிமார்கள் அரச மரியாதையுடன் பாதுகாப்புடன் அவர்களுக்கு மதீனா முனவ்வராவிலிருந்து மக்காவுக்கு போய் உம்ரா செய்து வருவதற்குரிய சூழல் இருந்தது. ஆனாலும் கூட நபியுடைய மனைவிமார்கள் 2 பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொள்கிறோம், எங்களுக்கு வஃபாத்துக்கு பிறகு இந்த வீட்டுக்கு வெளியாக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, அம்மா எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கிறார், நாங்கள் வீட்டுக்குள்ளே அடக்கமாக ஒழுக்கமாக இருந்து கொள்வது நாங்கள் செய்யக்கூடிய உத்தரவாக எங்களுக்கு ஏதாவது என்பதை அந்த பெண்ணை வீடு அப்படிப்பட்டமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு அடிப்படையான அம்சமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சூழலை ஒரு பிரதேசத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் குறிப்பாக யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இது காலத்தின் தேவையாக இருக்கிறது. வெறுமனே குழந்தைகளை குறை கொண்டு எதுவுமே நடக்க மாட்டார். குழந்தைகளுடைய கல்வி சூழல், குழந்தைகளுடைய அன்பாட்டு சூழல், குழந்தைகளுடைய ஈமானை பாதுகாப்பது, குழந்தைகளுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது பெற்றோராக எங்களுடைய கடமை, பொறுப்பு என்பதை பொறுப்புடன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய வசதி வாய்ப்பையும் அதற்குரிய ஏற்பாடுகளையும் அல்லாஹ் எங்களுக்கு செய்து தர வேண்டும். அதற்குரிய துணிச்சலையும் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தர வேண்டும். எங்களுடைய வீடுகள் மகரப்பெறக்கூடிய வீடுகள்